ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இலக்கிய சீரியலில் என்ன விஷயமா நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. அஞ்சலி மறுபடியும் கார்த்திக் வாழ்க்கையில் வரக்கூடாது, கார்த்திக்கும் பிரியாவுக்கும் தான் கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இலக்கியா அஞ்சலியை செமையாக மிரட்டி கமிஷனர் முன்னாடி செமையாக பயமுறுத்துனாங்க. ஆனால் அது மட்டும் பத்தாது. ஏன்னா அஞ்சலி நிறைய தடவை அவங்க அப்பாவை கொல்ல முயற்சி பண்ணியிருக்கா. இப்போ அவங்க அப்பா எதுவும் பண்ண முடியாமல் வீல் சேரில் அப்படியே இருக்கார். இதுக்கு முக்கியமான காரணமே அஞ்சலி தான். அதுவும் இப்படியாச்சும் உசுரோடு இருக்காரே, இவரை மருந்தை ஊற்றியாச்சும் கொண்டுடலாம், கழுத்தை நெரிச்சு கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் பண்ணதுக்கு இலக்கியா இப்போ கமிஷனர் முன்னாடி மிரட்டி மட்டும்தான் விட்ருக்காங்க. இருந்தாலும் கண்டிப்பாக அவளை லாக்கப்பில் அடைக்கணும், ஜெயிலில் இருக்கணும். அது மாதிரி பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அஞ்சலியோட ஆட்டம் குறையும். இப்போ என்ன நடக்குதுன்னா, கார்த்திக் பிரியா இவங்க 2 பேரும் லவ் பண்ணுறாங்க. ஏன்னா கார்த்திக் வாழ்க்கையில் ஏற்கனவே அஞ்சலி பெரிய பாதிப்பை உண்டு பண்ணிட்டா. இப்போ புது வாழ்க்கையில் கார்த்திக் நுழைஞ்சிருக்காரு. இதை கார்த்திக் பிரியா வாழ்க்கை நல்லபடியாக போகும். ஆனால் இதில் இலக்கியா கௌதம் ஜவனமாக சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் இதில் அஞ்சலிக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கு. அஞ்சலிக்கு கார்த்திக் பிரியா விஷயம் தெரிய தான் போகுது. ஆனால் இதில் மறுபடியும் வாழ்க்கையில் நான் கண்டிப்பாக வருவேன் அப்படின்னு இப்போ ஆஃபீஸ் போயிட்டு கார்த்திக்கே இப்போ அஞ்சலி போய் மிரட்டுறான். இப்போ இதை பார்த்த உடனே கார்த்திக் அவர் இப்போதாடா நான் நல்லா எழுந்து வந்திருக்கேன், இப்போ மீண்டும் மறுபடியும் அஞ்சலி கூட வாழணுமா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பிரச்சனைக்கு வராளே, அஞ்சலி வந்தாலே அங்கே பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் செம டென்ஷன் ஆகிடுறாரு. இந்த விஷயத்த இலக்கியா கௌதம்கிட்ட சொன்ன உடனே ரொம்ப அதிர்ச்சி அடைகிறாங்க. அதே மாதிரி இப்போ கார்த்திக் மூமெண்ட்டை ஒவ்வொரு டைமும் வாட்ச் பண்ணும்போது கார்த்திக் பிரியா 2 பேரும் லவ் பண்ணுறாங்க, என்னை ஏமாற்றிட்டு நீ பிரியாவை லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் பிரியாவை பிரிக்க செம மாஸ்டர் பிளானாக அஞ்சலி போட போகிறா. அதே மாதிரி பிரியாவுக்கு பெரிய இடைஞ்சலை கொடுக்க போகிறான். இதில் பிரியாவுக்கு எந்த ஒரு ஆபத்தும் நடக்காமல் கார்த்திக் பார்த்துக்குவார். அதே மாதிரி இலக்கியா கௌதம் கார்த்திக் பிரியா வாழ்க்கையை நல்லபடியாக கொண்டு போகணும் அப்படின்னு தான் கண்டிப்பாக நினப்பாங்க. அதன்படி அஞ்சலி அடுத்து பிரியாவுக்கு பெரிய பாதிப்பை கொடுத்துருந்தாலும் அந்த பாதிப்புலேருந்து பிரியாவை காப்பாற்றுறதுக்காண்டி கார்த்திக் ஒரு பக்கத்து முயற்சி பண்ணுவார். கார்த்திக் பிரியாவுக்கு சப்போர்ட்டாக இலக்கியா கௌதம் முன்னே நிற்பாங்க. கார்த்திக் பிரியாவை பிரிக்க நிறையா பிரச்சனைகளை அஞ்சலி கொடுத்தாலும் இலக்கியா கௌதம் கார்த்திக் பிரியா கல்யாணத்தை நல்லபடியாக முடிப்பாங்க. இவங்க கல்யாணம் பண்ணாலும் அதுக்கப்புறமும் அஞ்சலி மிகப்பெரிய ஆபத்தை கொடுக்குறதுக்காண்டி நிறைய விஷயம் பண்ணுவாள். இது மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்கள் இலக்கியா சீரியல் சூப்பராக கொண்டு போக போகிறாங்க. என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாங்க.